உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள எங்கள் ஜீவாதிபதியை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. உம்மை நம்பி இருக்கிறவரோ கிருபை சூழ்ந்துகளும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவர், இந்த வசனத்தின்படி அப்பா எங்கள் ஊழியத்தில் இந்த நாளில் உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்துகளும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தாங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, இந்த வசனத்தின்படி எங்கள் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலை ஆனவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் மீட்பராகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்குத்தத்தம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. அதிகாலையில் என் கிருபையை கேட்க பண்ணுங்க என்று வேதத்தில் பார்க்கிற ராஜா. ஆம் தகப்பனே, கிருபை இல்லாம வாழ முடியாது தகப்பனே. நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்க நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பீங்கப்பா. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் முதல் எங்களை கண்மணி போல காத்து வழி நடத்தின தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சபையாராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு பலத்தோடு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களை கண்மணியை போல இம்மட்டும் காத்த எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இன்னும் காக்க இம்மானுவேலரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ராஜா. அநேக ஸ்தோத்திரங்களால கிருபை பெருகும் என்று வேதத்தில் பார்க்கிற ராஜா. ஆண்டவரே, உமது கிருபைக்காக நன்றி, உமது தயவுக்காக நன்றி, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே. நீ பாராட்டின கிருபைகள் தாராளம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபனேசரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, வாடும்படியா ஜெபிக்கிறேன். வல்லமையான தேவன் மகத்துவமான காரியங்கள் எங்கள் மத்தியில் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன வேதத்தில் பார்க்கிறோம். வெட்கப்பட்டு போனதில்லை என்று பார்க்கிற ராஜா. ஆண்டவரே, எங்க கண்கள் உங்களையே நோக்கி கொண்டு இருக்கிற ராஜா. எங்களுக்கு இரக்கம் செய்த வரைக்கும் எங்க கண்கள் உங்களையே நோக்கி கொண்டு இருக்கிற ராஜா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தகப்பனே குயன் கையில எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கு பிரியமானதை செய்ய தேவன் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இறங்குவீராக. தாவீதின் குமாரனே இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜா தகப்பனே, ஆண்டவரே, நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்துமா இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களை மன்னிக்கும்படியா செபிக்கிறேன். எங்களை ஈசோப்பினால் கழுவும்படியா செபிக்கிற ராஜா. எங்களை முற்றிலும் கழுவும்படியா செபிக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ராஜா. எங்க கண்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உங்க கரத்துல ஒப்பு
கொடுக்கிறோம். ஆராதனையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவீராக, தேவன் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிறதான அசுத்தாவின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவீராக. ஆராதனையில் தேவ தூதர்கள் ஏறுவது இறங்குவதை நாங்கள் காணும்படியாக எங்க கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே சிஸ்டரை மறைத்த ஆவியானவர் நீங்க பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே கண்மலை மீட்பனுமாய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் உங்க சமூகத்தில் உமக்கு பிரியமாய் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வார்த்தை போதிக்கா உங்க கரத்துல வருகிறோம் ராஜா. வார்த்தையானது வல்லமையாய் கடந்து வரட்டும், ஜீவனாய் மாறும்படியாய் செபிக்கிறோம். அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறதான அந்த வார்த்தை வல்லமையாய் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ராஜா. வார்த்தை கொடுக்கிறதான தாசனை மறைத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாய் செபிக்கிற ராஜா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, பெண்மான ஈன பண்ணுகிறதான வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி நடக்கவும் அதன்படி கிரியை செய்யவும் தேவ பலன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஏசப்பா காணிக்க போது உங்க கரத்துல கொடுக்கிற ராஜா. உற்சாகமாக கொடுக்கிறது கர்த்தர் பிரியமாயிருப்பார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தகப்பனே, உற்சாகமாக கொடுக்கத்தக்கதான அந்த கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைக்கும்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்க சபையை உங்க கரத்துல கொடுக்கிறோம். சபையில் ஜெபிக்கிற வேளையிலே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவன் காணப்படும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஊழியங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதான ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க வெளிப்படுங்க, நீங்க மகிமைப்படும்படியாக தகப்பனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் அவரை ஆராதித்து பாடி புகழ்ந்து அவருடைய வல்லமையான நாமத்தை பிரசித்தப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வேத பகுதியை வாசித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் சமூகத்திற்கு கடந்து வரும்போது கம்பீரமா பாடணுமா, மகிழ்ச்சியோட என்ன பண்ணணுமா, ஆராதனை செய்யணுமா. அடுத்தது அவரை தேவன் என்று அறிந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் புகழையும் நாம் செலுத்தும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் கடந்து வரும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த உன்னதமான தேவனை, பரிசுத்தமுள்ள நாமமுடையவரை ஆராதித்து பாடி புகழும்படியாய் இந்த வேளையில் எல்லாரும் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பவும் பாடல்களை பாடி, நம்முடைய பாடல்கள் வெறும் பாடல்களாய் அல்லாமல் உங்க இருதயத்துல ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல பாடல்களை பாடுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. இந்த வேளையிலும் நமக்கு ஆராதனையை சிஸ்டர் டயானா அவர்கள் நடத்துவார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்புறம் இன்னும் உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு புது வாழ்வை தருவர் இயேசு, நமக்கு விடுதலை தருவர் இயேசு, நம்மளுக்கு அபிஷேகம் தருவது இயேசு, சமாதானம் தருவர் இயேசு. அப்படி ஒரு கடவுளை தான் நம்ம இங்கே உயர்த்த வந்திருக்கோம். துடிப்பாடல் பாடி அவரை உயர்த்த வந்திருக்கோம். எவ்வளோதான் நம்ம அவர் அப்புறம் போகிறவர் போல இருக்கலாம், நம்மளோட பிரச்சனைக்கு தீர்விலேயே நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவர் எப்போவுமே உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களோட சிந்தனை அவருக்கு தெரியும், உங்களை போகிற ஒவ்வொரு போராட்டமும் அவங்களுக்கு தெரியும். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் அவரை எவ்வளோ உறுதியாக பிடிக்கிறீங்க தான் கேள்வியே. நம்ம ஆண்டவரை இன்னைக்கு இன்னும் துடிச்சு
உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். சொல்வமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் கனதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் கனதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவால் வளைத்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவால் வளைத்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போலாயிருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போலாயிருந்தார். எழுந்து வந்தார், அழுத்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அழுத்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றவர். சொல்வோமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் கனதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் கனதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவால் வளைத்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவால் வளைத்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர்.
வந்தார், அழைத்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. சொல்வோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துடிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. சொல்றீங்களா? சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு.
உயர்த்தி பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வர ஒரு உற்சாகம் இருக்கே, அதுதாங்க உண்மையான ஆராதனை. நம்ம அவரை எவ்வளோ உண்மையாக ஆராதிக்கும் போகிறோன்னா, உள்ளே இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே, உள்ளே அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு வார்த்தைங்களே இல்லை. நான் ஒரு வெனஸ்டே விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் கேட்டேன், நம்ம ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு வைக்கணும், எவ்வளோ அவரை நேசிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போது நம்ம வெட்டிங் டைமில் வவ்ஸ் இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லா துக்கத்துலேயும், வாழ்வெளியும் தாழ்வெளியும், உயிர்வெளியும் தாழ்வெளியும், அப்புறம் டில் த லாஸ்ட் பிரெத், என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு. சாதாரண மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு உறுதி, ஒரு ப்ராமிஸ், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்கிறது, அவர் அவ்வளோ நேசிக்கிறதுக்கான அர்த்தம் அது. அப்போ நம்மளை ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கணும், நம்மளை படித்த ஆண்டவர் நம்மளுக்காகவே இருக்கிறாரு. இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் ஓவர் அஸ். நம்மளை எந்த ஒரு சூழ்நிலை நம்ம விழு போகிறோன்னு தெரிஞ்சால் கூட அவர் பிடிக்க ரெடியாக இருக்காரு. அவர் கரம் எப்போவுமே நீத்திட்டு தான் இருக்காரு. இஸ் ஆல்வேஸ் ரெடி டு பிக் அஸ் அப். ஆனால் நம்ம பாதி நேரம் அதை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்மளோட பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறோம் தவிர அவரோட கரத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் அவரோட அன்பு அவ்வளோ பெருசு. இட்ஸ் ஸோ பியூர். ஒரு தாயின் அன்பு ரொம்ப பியூரான அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலான அன்பு, இட்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அவர் அவ்வளோ அன்பு நம்ம மேலே செலுத்துறாரு. அது உணர்ந்து பாடுவோம்மா. உங்க மனசார உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். முழு
துடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. Hallelujah, hallelujah. Father God, we thank you, Father. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நம்மளை யாரெல்லாம் நம்மளை வந்து கீழே பார்த்தாலும் ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளைங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்கீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துறோங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காலியான பாத்திரம் ஐயா, உடைக்கப்பட்ட பாத்திரம் ஐயா, ஆனால் உங்களோட பர்பஸ்க்காக எங்களை கூப்பிட்டுருக்கீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துறோங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து நன்றி செலுத்துறீங்களா? இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்த நன்றி செலுத்துறீங்களா? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா தேவைங்களையும் அழகாக அவர் கொடுத்துருக்காரே, போகிற ஒவ்வொரு போராட்டம்லையும் உங்களை கொண்டு வந்திருக்காரே, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தாலும் இந்த பாதையில் நான் கடந்து வந்திருக்கேன் நம்ம யோசிக்கும் போதும் அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருந்திருக்காரு. நம்ம இதுக்கு மேலே லைஃப்பில் ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கிற டைம்ல எல்லாம் He usually makes the impossible as possible. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன ஐயா எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை, இதுக்கப்புறம் அவ்வளோதானா முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கும் போது, மகளே நான் இருக்கேன், உன்னோட பேட்டில் என் கையில் இருக்கு, ஐ ஃபைட் யோர் பேட்டில்னு சொல்றாரு. அதுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம போற போராட்டத்தில் அவர் தாங்க நடத்துறாரு. He is handling our battles. நம்ம எல்லா பாரத்தையும் நம்ம தலையில போட்டு சுமக்க வேண்டான்னு தான் சொல்றாரு. உன் பாரத்துல இறக்கி விடு மகளே, உன் பாரத்துல இறக்கி விடு மகனேன்னு தான் சொல்றாரு. பிகாஸ் he says he is there in your life. அவர் இருக்காருங்க உங்க வாழ்க்கையில. நீங்க எதுக்குமே லாய்க்கலன்னு உலகம் சொல்லலாம், ஆனா என் பிள்ளைங்க அவங்க எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும்னு உங்களை உயர்த்தி வைக்கிறாரே, உங்களை வாழாக்காமலே தலையாக்குறாரே, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? மற்றவங்க வாழ்க்கையில நீங்க போகும்போது சிஸ்டர் ஒரு நிம்மதி கிடைக்குது, பிரதர் நீங்க பேசினாலே ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்றாரு. தட்ஸ் பிகாஸ் God is with you. ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Just praise him, just thank him. அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரோட வல்லமை அவ்வளோ பெருசுங்க. It's such a blast in your life. உங்க வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை தான், சோர்வு தான். 4 பேர்கிட்ட போய் சொன்னா என் பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகுதுன்னு சொல்லும்போது அதான் ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நோக்கி பாருப்பா, என்ன நோக்கி கூப்பிடு. When I am in your life you'll find changes in your life. மனுஷனை நோக்கி பார்த்தா அவங்க இன்னும் உங்களை ஒரு பெரிய பிரச்சனைல எல்லாம் தள்ளி விடுவாங்க. என்ன நோக்கி நீ கூப்பிடும் போது, உன் பாரத்துல இறக்கி விடும் போது அதுக்கான தீர்வை நீ பாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நன்றி செலுத்துவோமா? இது வரைக்கும் உங்களை நடத்தினதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? உங்களை போற எல்லா ஒரு பாதையில உங்களை கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? Hallelujah, hallelujah. Father God, we praise you, Father. We thank you, Father. We glorify you, Lord. Father, we are your unworthy servants, Lord Jesus. But just by you pouring your grace upon us, Lord Jesus, we are standing here, Lord. Hallelujah, hallelujah. அவரோட அபிஷேகம், அவரோட வல்லமை, அவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு mercy, அந்த ஒரு grace, நம்ம அவர் பிள்ளைங்கள் மட்டும்தான். பிகாஸ் தட்ஸ் தி ஒன்லி ரீசன். நான் உண்மையா இல்லையே ஆண்டவரே, நிறைய பாதையில போயிட்டு வந்துட்டேன், ஆனா உங்களுக்கு நான் உண்மையா இல்லைன்னு சொல்லும் போது he is ready to accept you. நீ எப்படி இருக்கையோ அப்படியே உன்னை நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்ற தேவனா இருக்காரு. அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This morning
as we seek His grace and His presence, அவரோட அபிஷேகம். Hallelujah, hallelujah. வாய்களை திறந்து அவரை துதிங்க. You have to glorify the Lord this morning. All what He wants you to do is to glorify Him. Be true to Him. அவருக்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்க உள்ளத்துல இருந்து இருக்கிற பாரத்தை இன்னைக்கு இறக்கி வைங்க. உங்க உள்ளத்துல ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க. Hallelujah, hallelujah. Father God, we welcome you into our hearts, Father. Father, we are not worthy to receive you, Lord. But if you say a word, we shall be healed, Lord. Healed from all our spiritual battles, Lord. From all that we are going through, Father. Father, we have always depended on human, Father, but now we lay everything unto your feet. நாங்க மனுஷனை நோக்கி இனிமே பார்க்க போறது இல்லை ஐயா. உங்க வல்லமை போதும் ஐயா. நீங்க என் வாழ்க்கையில கொடுக்கறது போதும் ஐயா. உங்க நேரத்துல என் வாழ்க்கையில நடக்க வேண்டியது ஒவ்வொன்று நடக்கட்டும் ஐயா. ஒன்னு சொல்றீங்களா? Hallelujah. Father God, you give us, Lord Jesus, at the timing of yours, Father, at the right timing and your purpose, Lord. அவரோட purpose உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். Hallelujah, 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 hallelujah. Father, we thank you, Father. We glorify you, Father. Hallelujah, hallelujah. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. சொல்வோமா? ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை
Hallelujah. Father, we praise you. Father, we thank you. Father, we glorify you, Lord Jesus. Father, when your presence is here, Lord Jesus, even though we are your unworthy servants, Lord Jesus, you have chosen each and every one over here, Lord. We thank you for your glory, Father. We thank you for your praise which you have given unto us, Lord. We thank you for accepting our worship, Father. We thank you for your presence this morning, Lord. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஒன்றுக்குமே இல்லாம லாய்க்கே இல்லாம நாங்கள் எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்களே, ஒன்றுமே இல்லையா. எங்களை எல்லாரும் ஒடுக்கி வைக்கும் போது நீங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துறீங்க ஐயா. Father, we give you all the glory. We thank you, Father. உங்களை எத்தனை நாள் இங்க கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? உங்க வாழ்க்கையில போற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் உங்களை காத்து இருக்காரு, உங்களை காப்பாத்தி இருக்காரு. எவ்வளவு பிரச்சனைங்க நடுவுல உங்களை இதுவரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இதுக்கப்புறம் முடிஞ்சு போக தோன்ற தருணத்துல எல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father God, we are your unworthy servants, Lord Jesus, but you have chosen us, Father. You have chosen us to do your ministry, Father. We thank you, Father. We thank you. அவர் உயிர் உள்ள தேவன்க. He is a living God. He is a wonder working God. உங்க வாழ்க்கையில உங்க அழைப்பு பெருசு. உங்களோட சின்ன சர்க்கிள்குள்ள அவ்வளவுதான் என் வாழ்க்கையில நினைக்காதீங்க. உங்களுக்கான வச்சிருக்க அபிஷேகம் பெருசு, உங்களுக்கான இருக்கிற பர்பஸ் பெருசு. அவர் உங்க வாழ்க்கையில பண்ண போற நிறைய காரியங்க பெருசு. He is going to do big things in your life. He is a wonder working God. அவங்க உங்க வாழ்க்கையில He will make everyone to realize that He is in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருக்காருங்கன்னு மற்றவங்களை உங்களை சொல்ற அளவுக்கு உங்களை வைக்க போறாரு. நீங்க போற எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவரோட பர்பஸ்ல அவரோட டைமில் உங்களுக்கு எல்லாரும் நன்மையா நடக்குங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் எவ்வளோ போராட்டத்தில் போனாலும் மற்றவங்களுக்கு உட்காந்து நான் என் பிரச்சனை தான் சொல்வேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் போனாலும் ஆண்டவர் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் போய் உங்கள் மூஞ்சியில் ஒரு சிரிப்பு தான் இருக்குது, அதை பார்க்கும்போதே என் வாழ்க்கை மாறுது அப்படின்னு சொல்கிற ஆத்மா அங்கே வரும். யூ வில் பி a testimony in every place that you go. அவர் உங்களை ஒரு சாட்சியா வைப்பாரு. உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சர் வந்தாலும் அவர் உங்களை பாதுகாப்பாரு. அவரை நீங்க உறுதியா புதிக்கும் போது, when you hold on tight to him and say, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன போராட்டம் இருக்குதா, ஆனா என்ன நடத்துறவர் நீங்க ஐயா, உங்க கரத்துல நான் வைக்கிறேன், என் வாழ்க்கை ஃபுல்லா உங்க கரத்துல வைக்கிறேன், உங்களோட பிரசன்ஸ் என் வாழ்க்கையில இருந்தா போதும், எல்லாமே நன்மையா நடக்கும்னு சொல்வீங்கன்னா, God is saying, you are my children. நீங்க என் பிள்ளைங்கம்மா, உங்களுக்கு நான் பெஸ்டா தான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father, we praise you, Father. We thank you, Father. எங்களுக்காக மரித்தீரே, நன்றி ஐயா. எங்களுக்காக வந்தீங்களே, நன்றி ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்கும் போது நான் இருக்க மகளே, மற்றவங்களை நோக்கி நீ பார்க்காத, நான் இருக்க, என்ன நோக்கி பாருன்னு அந்த ஒரு வார்த்தை போதும் ஐயா. உங்களை நோக்கி பார்க்குறோம் ஐயா. நீங்க எங்களுக்கு செய்யறது எல்லாமே நன்மையா தான் இருக்கும். தீமையான காரியங்கள் நீங்க எப்படும் எங்க வாழ்க்கையில ஓரம் கட்டி வச்சிருவீங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வருங்க. நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father, we thank you, Father. We thank you, Holy Spirit, Lord. We thank you, Father. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உணர்ந்து பாக்குறீங்களா? உயிரோடு
தேவாதி தெய்வமே, படைத்தவருக்கு முன்பாக கடந்து வந்து உன்னதமானவருடைய நாமத்தை கர்த்தாவே எங்களுடைய நாவினால் ஆராதித்து உமக்கு புகழ் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இந்த நாள்ல கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு எங்களை உயர்த்துகிறவர், விடுவிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர் நீர் ஒருவர் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக தேவைகளோடு அவசியங்களோடு உம்முடைய சமூகத்துல விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் பதிலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய வல்லமையான பிரசன்னத்தினால் மூடி மறைப்பீராக. ஆராதனையின் மீதமான எல்லா பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் சர்வ வல்லவருடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.